अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிச்சரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ராமபிரானுடைய சரித்திரம் மிக விரிவாக தெரிப்பது ஸ்ரீராமாயணம். அந்த ஸ்ரீராமாயணத்தினுடைய 7 காண்டங்களிலே சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளை மிகச் சுருக்கமாக மகாவீர வைபவம் என்கிற இந்த கத்திய ஸ்தோத்திரத்திலே, அதாவது வச்சன நடையிலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்தோத்திரத்திலே மிக அற்புதமாக விவரிக்கிறார். அந்த நிகழ்ச்சிகளிலே முக்கியமானவற்றை மட்டும் சொல்லுகிறார் என்று கொள்ளலாம். அதிலே யுத்த காண்ட நிகழ்ச்சியை சற்று விரிவாகவே அனுபவிக்கிறார். மற்ற காண்டங்களை விட யுத்த காண்ட, ஏனென்றால் இந்த கிரந்தத்திற்கே என்ன பெயர் என்றால் மகாவீர வைபவம் என்று, ராமபிரான் மகாவீரன் என்று அதை நிரூபிக்க வேண்டிய அந்த விஷயமாகினாலே அதை முக்கியமாக கொண்டு இங்கே இப்படி தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கிற பொழுது யுத்த காண்டத்திலே நடந்த நிகழ்ச்சிகள், முதலிலே விபீஷண சரணாகதியை பற்றி தெரிவித்தார். அதற்கு பிறகு கடலிலே அணை கட்டினது, அங்கிருந்து சென்று வானரர்களெல்லாம் இலங்கையை முற்றுகையிட்டது, இதெல்லாம் தெரிவித்தார். இப்பொழுது அடுத்தபடியாக இங்கே யுத்தத்திலே என்ன நடந்தது ஒரு நிகழ்ச்சியை தெரிவிக்கிறார். அதாவது போரிலே அங்கதனிடம் தோற்று தேரையும் பாகனையும் இழந்து நின்றான் இந்திரஜித். அப்பொழுது அந்த கோபத்தாலே என்ன செய்தான் இந்திரஜித், தான் மறைந்து நின்று ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் நாகபாசத்தாலே கட்டிவிட்டான். நாகாஸ்திரம் என்று ஒரு அஸ்திரம், அதாவது பாம்புகள் அது அப்படியே உடலை சுற்றி கொள்ளுவது போல ஆகிவிடும். அது அதனால் அந்த சமயத்தில் என்ன ஆகிவிட்டது, ராமபிரான் லக்ஷ்மணன் 2 பேருமே மயங்கி விழுந்து விட்டார்கள். நாகபாசத்திலே கட்டுண்டு பொழுது மயங்கி விழுந்து விட்டார்கள். அவர்களை எப்படி பிழைப்பிக்கிறது என்று தெரியாமல் சுற்றியிருந்தவர்களெல்லாம் கூட மிக வருத்தத்தோடு நின்றிருந்தார்கள். ஆனால் அந்த சமயத்திலே இதை உணர்ந்து கொண்டு பகவானுடைய வாகனமான அந்த கருடாழ்வான் அந்த இடத்திற்கு வந்தான். கருடன் வந்து ராமபிரானுக்கு காட்சி கொடுத்தான். அந்த கருடனுடைய வரவாலே அத்தனை நாகங்களும் விலகிவிட்டன. என கருடனுக்கும் நாகத்திற்கும் ஆகாது அல்லவா, பையுடை நாக பகை கொடி என்று. கருட பையுடை நாகத்திற்கு பகை யார் என்றால் கருடன் தான். இந்த கருடனை கண்டவாறே நாகங்களெல்லாம் விலகிவிட்டன என்று இது வால்மீகி ராமாயணத்தில் இப்படி ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. அந்த சரித்திரத்தை இங்கே இப்படி வேதாந்த தேசிகன் இந்த 56வது வாக்கியத்திலே அனுபவிக்கிறார். அதாவது ஆகாயத்திலே சஞ்சரிக்கிறவனான கருடன், அவன் மேருமலை போலே இருந்தான், அவன் வேதமே வடிவெடுத்தவன். அப்படிப்பட்டவனுடைய அந்த இறக்கையினுடைய காற்றுகளாலே இந்த நாகாஸ்திரம் தளர்ந்து போய்விட்டது என்று அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். ಗಗನಚರ ಕನಕಗಿರಿ ಗರಿಮತರ ನಿಗಮಮಯ ನಿಜ ಗರುಡ கருதனிலவ கலித விஷவதன சரகதனா. என்ன சொல்லுகிறார், ககனச்சர, ஆகாயத்திலே சஞ்சரிக்கிறவன் கருடாழ்வான். அவன் எப்படி இருந்தான்னு கேட்டால் கனககிரி, ஒரு பெரிய பொன்மலை போலே இருந்தான் என்கிறார். தங்க மலை போலே இருந்தான். அவனுக்கு அப்படி ஒரு பெருமை, உடம்பு அவ்வளோ அழகாக இருக்கும் கருடாழ்வானுக்கு. பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல்
என்று நம்ம ஆழ்வார்களும் கூட அந்த எம்பெருமானை அனுபவிக்கிற பொழுது கருடன் மீது அவன் வருவது எப்படி இருக்கிறதுனா பொன்மலை மேலே கார்முகில் போலே எம்பெருமான் இருந்தான் என்று ஆழ்வார்கள் அருளி செய்கிறார்கள். அது அப்படியே ககனச்சர கனககிரி, அந்த கனககிரி என்னால் அந்த தங்கமலை போலே இருக்கிறான் கருடாழ்வான். அதுக்கு மேலே கரிம தர, மிக பெரிய பெருமை பெற்றவன் அவன். எப்படிப்பட்ட பெருமை? நிகமமய, வேதமே வடிவடு வேதஸ்வரூபனாய் இருக்கிறான். வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, கருடனுடைய அழகு தொடங்கி நகம் வரை எல்லாம் வேதம்தான், வேத வடிவங்கள் தான் அவை என்று அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது. நிகமமய நிஜ கருட, தன்னுடைய கருடன், அதாவது எம்பெருமானுடைய வாகனமான கருடன். அப்படிப்பட்ட கருடனுடைய கருத் அனில லவ, அவனுடைய அந்த இறக்கைகளுடைய சின்ன காற்று, இறக்கைகளை அடித்து கொள்ளுகிற பொழுது காற்று உண்டாகிறது. அந்த காற்றினாலே கலித விஷவதன சரகதன, அந்த தளர்ந்து போன விஷவதன விஷத்தை உடையவனாய் என்ன ஆயிடுது, நாகாஸ்திரங்களெல்லாம் நழுவி விட்டது. கருடாழ்வானுடைய இறக்கையினுடைய காற்றினாலே என்ன ஆகிவிட்டது, அந்த விஷங்களெல்லாம் தளர்ந்து விட்டன, ஓடிப்போய் விட்டன. அதனால் என்ன ஆச்சு, எம்பெருமானுக்கு அந்த துன்பங்களெல்லாம் தொலைந்து விட்டது. இந்த இந்திரஜித் ஏவின நாகாஸ்திரத்தாலே வந்த துன்பம் அந்த ராமபிரானுக்கு தொலைந்து விட்டது என்று இந்த வாக்கியத்திலே என்ன சொல்கிறார், அப்படி தொலைந்து விட்ட துன்பத்தை உடையவனே என்று அவனை விழிப்பதாக இந்த 56வது வாக்கியம் அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 57வது வாக்கியம், அரக்கர்களுக்கும் வானரர்களுக்கும் போர் ஏற்படுகிறது. ஆனால் இதுவரை இந்த மாதிரியான ஒரு யுத்தத்தை அவர்கள் கண்டதே கிடையாது. அரக்கர்களோடு போர் புரிவேன் என்று யாருமே வரமாட்டார்கள். அதனால் இவர்களுக்கு போர் புரிந்தே ரொம்ப நாள் ஆகிவிட்டது என்று சொல்லலாம். இந்த வானரர்கள் வந்து போர் புரிந்தவுடனே இதுவரை கண்டிராத போர் இது. ஆகினாலே அவர்களுக்கே என்ன செய்வது என்று தெரியவில்லை, கண்ணை மூடிக்கொண்டு விட்டார்கள் என்றார். அரக்கர்களெல்லாம் கண்ணை மூடி, வெக்கத்தாலே கண்ணை மூடிக்கொண்டார்கள் எல்லாம், இல்லை பயத்தாலே கண்ணை மூடிக்கொண்டார்கள் என்னலாம். அப்படி மூடிக்கொண்ட அரக்கர்களுடைய ஹிருதயத்தை எல்லாம் ராமபிரானுடைய பாணங்கள் பிளந்து விட்டன என்று அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக 57வது வாக்கியத்திலே, ஆகிருத்தச்சர வனச்சர ரண கரண வைலக்ஷ்ய கூணிதாக்ஷ பகுவித ரக்ஷோபலாத்யக்ஷ வக்ஷ கவாட பாட்டன படிம சாட்டோப கோபாவலேபாக. ஆகிருத்தச்சர என்னால் இதற்கு முன் செய்யப்படாத வனச்சர ரண, குரங்குகளுடைய யுத்தம், இந்த கொரில்லா யுத்தம் என்று சொல்லுவார்கள் இப்பொழுது கூட. உண்மையிலே அது ஒரு மாதிரியான யுத்தம், அது மற்றவர்களுக்கு தெரியாத வழி அது. ஆனால் வானரர்களுக்கும் அரக்கர்களுக்கும் இப்போ தான் முதல்ல யுத்தம் நடக்கிறது. அதில் இதுபோல் இந்த வானரர்களுடைய யுத்தம் என்பது அவர்கள் கேள்வியே பட்டதில்லை. அதனால் இதற்கு முன் இப்படிப்பட்ட அகிருத்தச்சர வனச்சர ரணகரண, இதுவரை செய்யாத ஒரு போர் இத்தை செய்தபடியினாலே அவர்களுக்கு என்ன ஆயிற்று, வைலக்ஷ்ய கூணிதாக்ஷ, இந்த வெட்கத்தாலே அவர்களுடைய கண்களெல்லாம் மூடிக்கொண்டு விட்டார்களாம். அப்படி மூடிக்கொண்டு விட்டவர்கள் யார் என்றால் பகுவித ரக்ஷோ பல, அது பலவிதமான அரக்கர் படைகள் அந்த மாதிரி ஆகிவிட்டது. அதனுடைய தலைவர்கள் அத்தியக்ஷ வக்ஷ கவாட்ட, அவர்களுடைய மார்பெல்லாம் பெரிய கதவுகள் போல இறுகி கிடந்தன, அதாவது அவ்வளவு வலிமையாக இருந்தன. ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணினான், தன்னுடைய ஆயுதங்களாலே, அந்த அஸ்திரங்களாலே, பானங்களாலே அப்படிப்பட்ட நல்ல இரும்பு கதவு போல இருந்த அந்த அரக்கர்களுடைய மார்பையும் பிளந்து விட்டான் என்கிறதான் எப்படி சொல்லுகிறாருன்னா, அத்தியக்ஷ வக்ஷக்கவாட்ட பாட்டன படிம சாட்டோப கோபாவலேபா. இங்கே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிற பொழுது என்ன சொல்லுகிறார், பானங்கள் என்று கூட சொல்லவில்லை, அவர்களுடைய மார்பையெல்லாம் பிளக்கும்படியான கோபத்தை உடையவனேன்னு சொல்கிறார். கோபத்தையும் செருக்கையும் உடையவனே, கோபத்தாலேயும் செருக்காலேயுமே அவர்களுடைய மார்பை அவன் பிளந்து விட்டான். அஸ்திரம் என்பது வெறும் ஒரு ஷாக்குத்தான் என்று சொல்லும்படியாக அப்படி அவன் அந்த அரக்கர்களை அழித்து விட்டான் என்று, கோபஸ்ய வசமே இவான் என்று அந்த அரக்கர்கள் வானரர்களுக்கு ஏதாவது துன்பத்தை விளைத்தார்களானால் அந்த அரக்கர்களை அப்படியே கோபத்தாலேயே ராமபிரான் அழித்து விட்டான் என்று இதுதான் அங்கேயே
வால்மீகி ராமாயணத்திலே நாம் பார்த்தோமானால் ததோ ராஜா மகாதேஜாக ராவணேன கிருதவிரணம் திருஷ்டுவா பிளவகசார்தூலம் கோபஸ்ய வசமே இவான் என்று ராவணனாலே ரணம் ஏற்படுத்தப்பட்ட ஹனுமானை பார்த்தவுடனே ராவணன் ராமன் மீது எய்ய வேண்டிய அன்பை ஹனுமான் மீது எய்து விட்டான். உடனே அவருக்கு கோபம் வந்தது ராமபிரானுக்கு. அன்றைய தினம் ராமபிரான் என்ன செய்தார் என்னால் இங்கே அதைத்தான் அடுத்த வாக்கியமாக தெரிவிக்கப் போகிறார் வேதாந்த தேசிகன். அன்றைய தினம் அவனை படுபாடு படுத்தி விட்டார் ராவணனை. என்ன காரணம்? அதாவது யுத்தம் நடக்கிற பொழுது ராமபிரான் தரையில் இருக்கிறான், ராவணனோ தேரிலே இருக்கிறான். பார்த்தார் ஹனுமான். அவரை ராமபிரானை தன்னுடைய தோளிலே தாங்கினார். தோளிலே தாங்கி அவனை கையிலே எழுந்துள்ள பண்ணி கொண்டு யுத்தம் நடைபெறுகிறது. ராவணன் எய்த அம்புகள் ஒன்று கூட ராமபிரான் மீது படுவதில்லை. என்ன காரணம்? அம்புகள் வருகிற பொழுது அப்படி நகர்ந்து விடுகிறார் ஹனுமான். ஆனால் ராமபிரான் எய்கிற அம்புகளெல்லாம் சரியாக ராவணன் பெயரிலே போய் விழுகிறது. இப்படி இருப்பதற்கு யார் காரணம்? இந்த ஹனுமான் தான் காரணம் என்று நினைத்தான் ராவணன். அதனால் என்ன பண்ணினான்? ராமபிரான் மீது எய்ய வேண்டிய அம்பை ராவணன் ஹனுமான் மீது எய்து விட்டான். உடனே ஹனுமானுடைய திருமேனியில் அது பட்டு இரத்தத்தையும் பெருகும்படி செய்து விட்டது. அதை பார்த்த உடனே ராமபிரானுக்கு வந்ததே கோபம். அந்த கோபத்தை என்ன சொல்லுகிறாருன்னால் கோபஸ்ய வசமே இவான் என்கிறார். கோபத்தினுடைய வசத்திற்கே போய்விட்டான் ராவன். போய் என்ன செய்தான்? அன்றைய தினம் ராவணனுடைய அத்தனையும் வில்லை அதாவது அவனுடைய தேரை அழித்து, அவனுடைய குதிரைகளை அழித்து, சாரதியை அழித்து, அவனுடைய ஆயுதங்களை அழித்து தன்னந்தனியனாக நிற்கும்படி செய்து விட்டான். அப்படி இருக்கிற பொழுது அவனை வதம் பண்ணி விட்டிருக்கலாம். ஆனாலும் ராமபிரானுக்கு அவனுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதனால் இன்று போய் நாளை வா என்று சொன்னான். அந்த விஷயத்தை 58வது வாக்கியத்திலே காட்டுகிறார். கட்டுரடதடவிடங்கிருதி சட்டுல கடோர கார்முக வினிர்கத விஷங்கட விஷிக விதாடன விகடித மகுட விஹ்வல விஸ்ரவஸ்தனய விஸ்ரம சமய விஸ்ராணன விக்யாத விக்ரமா. அதாவது மிகவும் கடுமையாக ஒலிக்கின்ற அந்த நானொலி கட்டுரடத் அடனி டங்கிருதி என்கிறார். அந்த டங்காரம் டன் என்று ஒலி எழுப்புமாம் நாணை பிடித்து இழுத்தால். அதனால என்ன ஆயிடுத்து? அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு, அந்த அம்பு என்ன செய்தது என்னால் அந்த கொடிய அம்பின் அடியால் விகடித மகுட விஹ்வலா. அதனால் ராவணன் அவனுடைய கிரீடமெல்லாம் அழிந்து விட்டது, கிரீடம் பிளக்கப்பட்டு விட்டது. அதனால் மிகவும் கலங்கியவனாய் நிற்கிறான். நிற்கிறவன் யார்? விஸ்ரவஸ்தனய. விஸ்ரவஸ்தனயன்னு விஸ்ரவஸ் என்பது ராவணனுடைய தந்தையினுடைய பெயர், தகப்பனார். அதனால் விஸ்ரவஸ்தனய, அந்த விஸ்ரவஸ் என்கிறவருடைய புதல்வனான ராவணனுக்கு என்ன பண்ணினான் ராமபிரான்? விஸ்ரம சமய விஸ்ராணன, போ ஓய்வெடுத்துக்கொள், இன்று போய் நாளை வா என்று அவனை பார்த்து என்ன சொன்னான்? இன்று போய் நாளை வா என்று சொன்னான். கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்துவம், போய் விஸ்ராமய, போய் ஓய்வெடுத்துக்கொண்டு நாளை வா போருக்கு என்று அவனை போய் அனுப்பி வைத்தான். அதைத்தான் இங்கே சொல்கிறார். விஸ்ரவஸ்தனய விக்ரமசமய விஸ்ராணன, அந்த விஸ்ரவசனுடைய புதல்வனான ராவணனுக்கு ஓய்வெடுத்து கொள்ளும் காலத்தை அளித்தபடியினாலே என்ன ஆகிவிட்டது? அந்த இடத்துல ராமபிரானுக்கு அவனுடைய வீரத்தை எல்லாரும் கொண்டாட தொடங்கி விட்டார்கள். விக்யாத விக்ரம, எப்பேற்பட்ட பெருமை, எப்பேற்பட்ட பெருமை! என்ன புகழ் இது, என்ன புகழ்! கூறத்தாழ்வான் இதைத்தான் தன்னுடைய அதிமானுஷஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்திலே கோயங்குணா கதரகோட்டிகதா கியான்வா கஸ்யஸ்துதே பதமகோப கில பத கஸ்ய பூமி என்று இந்த குணத்தை அப்படி கொண்டாடுகிறார். அந்த கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்துவம் என்று சொன்னானே, எப்படிப்பட்ட வீரம், எப்படிப்பட்ட கருணை, இரண்டுமே அந்த இடத்திலே வெளிப்பட்டது. ராவணனை ஒன்றுமில்லாமல் ஆக்கின பொழுது வீரம், அப்படி இருக்கிறவனையும் கொல்லாமல் அவனை சென்று வா என்று சொன்னானே, அது அவனுடைய கருணையை காட்டுகிறது என்று இதெல்லாம் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமையை உடையவனே என்று இந்த ஸ்ரீசூக்தியினாலே வேதாந்த தேசிகன் நமக்கு காட்டி அருளுகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।